நீங்கள் தினமும் உழைக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் உழைப்பில் திறமை அதிகரிக்க வேண்டுமென்றால் என்ன செய்வது? உழைக்கின்ற நேரத்தை அதிகப்படுத்தணும். அப்போ தான் உங்களுடைய திறமை அதிகரிக்கும். நான் 8 மணி நேரம் தான் உழைப்பேன், ஆனால் என்னுடைய திறமை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா, 8 மணி நேரம் தான் உழைக்கிறீங்க, கரெக்டாக உழைக்கிறீங்க. சரி, உழைக்கிற நேரத்தில் கவனமாக உழைக்கிறீங்க. உங்களுக்கு கவனச்சிதறல் எதுவுமே இல்லாமல் உழைக்கிறீங்க. அப்போ உங்களுடைய திறமை என்பது அந்த 8 மணி நேரத்துக்கு என்ன திறமை வருமோ அதுதான் வரும். அந்த திறமையை அதிகரிக்கணுன்னாக்கா நீங்கள் கூடுதலாக உழைக்கணும். அதோட திறமையை நீங்கள் எந்த அளவுக்கு அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கின்ற நேரத்தை அதிகப்படுத்தணும். 9 மணி நேரம் உழைச்சிங்கன்னா அதற்கேற்றாற்போன்று திறமை அதிகரிக்கும். 10 மணி நேரம் உழைச்சிங்கன்னா அதற்கேற்றாற்போன்று திறமை அதிகரிக்கும். அந்த நேரம் தான் அதாவது நாம் உழைக்கின்ற நேரத்தில் நேர்மையாக இருக்க வேண்டும். அப்போ தான் நேரத்தை அதிகமாக உழைக்கிறதுக்கும் நமக்கு நேர்மை ரொம்ப முக்கியம். வெறுமனே நான் வேலை செய்யும்போது ஏனோ தானோன்னு இருப்பேன், பேசிக்கிட்டு சும்மா ஜாலியாக பேசிட்டு வேலை செய்வேன் அப்படின்னா உங்களால் 8 மணி நேரம்லாம் உழைக்க முடியாது. 8 மணி நேரம் உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ நீங்கள் 8 மணி நேரமும் சிறப்பாக, அப்போ உங்களுக்கு திறமையும் குறைஞ்சி போயிடும். அப்போ 8 மணி நேரமும் நீங்கள் சரியாக உழைக்கணும், நேர்மையாக உழைக்கணும், கவனம் சிதறாமல் உழைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த 8 மணி நேரத்துக்குன்னு ஒரு திறமை இருக்குது, அது உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அதிகமாக கிடைக்காது. 8 மணி நேரத்துக்கு உங்களுக்கு என்ன திறமை கிடைக்குமோ, நீங்கள் சரியாக உழைத்தால், நேர்மையாக உழைத்தால், கவனம் சிதறாமல் நேர்மையாக மன ஒருமைப்பாட்டுடன் உழைத்தால் இவ்வளோ திறமை தான் கிடைக்கும்னு ஒரு விதிமுறை இருக்குது. அது உங்களுக்கு கிடைக்கும். அதை விட அதிகமான திறமை வேணும்னா நீங்கள் உழைக்கின்ற நேரத்தை அதிகப்படுத்தணும். 9 மணி நேரம் உழைக்கின்ற நேரத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னாக்கா நீங்கள் நேர்மையாக உழைத்தால் மட்டும்தான் உங்களால் உழைக்கின்ற நேரத்தை அதிகப்படுத்த முடியும். நீங்கள் நேர்மை இல்லாமல் உழைத்தால் 8 மணி நேரம் கூட உழைக்க முடியாது, உழைக்கவே முடியாது. 1 மணி நேரம் கூட உழைக்க முடியாது, சோம்பேறித்தனம் வந்துடும். அதனால் உழைக்கவே முடியாத நிலை எப்போ வரும் அப்படின்னா, நேர்மையாக இல்லை, உழைப்பில் நாம் நேர்மையாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கால் உழைக்கவே முடியாத ஒரு நிலைமை வந்துடும். உழைக்கவே முடியாத நோய்கள் வந்துடும். அப்புறம் உழைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. நமக்கு முத்திரை குத்தி நம்ம சீக்கிரமாக செத்து போயிடுவோம். அதனால் உழைக்கணும் அப்படின்னா நம்ம நேர்மையாக இருக்கணும். வாழணும், உழைக்கணும்னா என்ன அர்த்தம்? வாழணும்னு அர்த்தம். ஆக வாழ வேண்டுமென்றால் நேர்மையாக இருக்க வேண்டும், உழைக்க வேண்டுமென்றால் நேர்மையாக இருக்க வேண்டும். நேர்மையாக இருந்தால் தான் உழைக்க முடியும். இப்போ நம்ம திறமையை அதிகப்படுத்த வேண்டுமென்றால் நேர்மையாக உழைக்கின்ற அந்த நேரத்தை அதிகப்படுத்தணும். அப்போ தான் நம்முடைய திறமை அதிகரிக்கும். நம்முடைய திறமை என்பது அதிகரிக்கும். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு நேரத்தை அதிகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய திறமை அதிகரிக்கும். திறமை அதிகரித்தா என்ன ஆகும்னா உங்களுக்கு பணம், புகழ் அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு 8 மணி நேரம் உழைச்சா இவ்வளோ தான் உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கொஞ்சம் அப்படியே ஒரு சும்மா இன்க்ரிமெண்ட் அப்படி ஏதாவது கிடச்சிட்ருக்கும். வருஷந்தோறும் கிடைக்கிற இன்க்ரிமெண்ட் கிடச்சிட்ருக்கும். அப்போ கூடுதலாக உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கணும் அப்படின்னா நிறைய நேரம் உழைக்கணும். கூடுதலாக உங்கள் நேரத்தை அதிகப்படுத்தணும். பணம் உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா உழைக்கின்ற நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு பணம் இன்னும் அதிகமாக கிடைக்கும். எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய திறமை அதிகரிக்கும். அந்த திறமைக்கான மதிப்பு தான் சம்பளம். அதனால் உங்களோட திறமை அதிகப்படுத்தணுன்னா உழைக்கின்ற நேரத்தை அதிகப்படுத்தி அதன் மூலம் உங்களுக்கு அந்த திறமைக்கான மதிப்பு தான் சம்பளம். சம்பளம் கூட வேணும்னா உங்களுடைய திறமையை அதிகப்படுத்துங்க. உங்களுடைய திறமை அதை அதிகப்படுத்தினா தான் சம்பளம் அதிகமாக கிடைக்கும், புகழும் அதிகமாக கிடைக்கும். புகழ், சம்பளம் ரெண்டும் சேர்ந்து தான் வரும். மதிப்புன்னா என்னென்னாக்கா உழைப்பதற்கான மதிப்பு என்பது என்னென்னா 50% பணம், 50% புகழ். அதுதான் மதிப்பு. உங்கள் உழைப்பிற்கான ஊதியம் என்னவென்றால் புகழ் 50%, 50% பணம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் சம்பளம். அதனால் உங்களுடைய சம்பளத்தையும் புகழையும் அதிகப்படுத்தணுன்னா நீங்கள் இன்னும் அதிகமாக உங்கள் உழைக்கின்ற நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும். அதனால தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஏன் நிறைய நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய புகழ் பெறணும் அப்படிங்கிறதுக்காக உழைக்கின்ற நேரத்தை அதிகப்படுத்துகிறார்கள். அதற்கு இங்கே ஒரு கட்டுப்பாடே கிடையாது. நீங்கள் நிறுவனத்தில் தான் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை, அதை பிறகு வீட்டுக்கு வந்துட்டால் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பணத்தை சம்பாதிக்கலாம். வீட்டுக்கு வந்த பிறகும் நீங்கள் தொழிற்சாலையில் அலுவலகத்தில் செய்கிற அதே வேலையை வீட்டில் செய்யலாம். அப்படின்னு இங்கே ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் ஏன் போச்சுன்னா நிறைய பணத்தை சம்பாதிக்கணும், நிறைய புகழை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் வேலை பார்க்குறாங்க. உழைக்கின்ற நேரத்தை அதிகப்படுத்தி அதன் மூலம் திறமையை அதிகப்படுத்தி அதன் மூலம் அந்த திறமைக்கான மதிப்பாகிய அந்த பணம், அந்த புகழ் அதையும் அதிகமாக பெறணும்னு நினைக்கிறாங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய திறமையை அதிகப்படுத்தணும்னா நீங்கள் உழைக்கின்ற நேரத்தை அதிகப்படுத்தணும். அப்புறம் உழைக்கின்ற நேரத்தில் நேர்மையாகவும் உழைக்கணும். நேர்மையாக உழைச்சா தான் உங்களால் உழைக்கவே முடியும். அதிக நேரம்லாம் நேர்மை இல்லாமல் அதிக நேரம் உழைக்கவே முடியாது. நேர்மையானவர்களால் மட்டும்தான்
உழைக்க முடியும், உழைப்பின் நேரத்தையும் அதிகப்படுத்த முடியும். மின் விளக்கே பல்பெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு காரணமே என்னென்னா, இந்த மின்சாரத்தை அதிக நேரம் உழைக்கணும் அப்படிங்கிறனால தான் இதை கண்டுபிடிச்சாங்க. அதிக நேரம் உழைக்க விரும்பினவங்க தான் இதையே கண்டுபிடிச்சாங்க. அதிக நேரம் உழைச்சாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. யாரும் நைட்டு 10 மணி ஆனால் நான் படுத்து தூங்கணும், 8 மணிக்கே படுத்து, அந்த காலத்தில் 100 வருஷத்துக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்துலலாம் நான்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நைட்டு 8 மணிக்கெலாம் நான் தூங்கிடுவேன். ஆனால் 8 மணி 8:30க்கெலாம் தூங்கிடுவேன் என்னுடைய சின்ன வயசுலலாம். ஆனால் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க 18 மணி நேரம் உழைச்சனால தான் அவங்களுக்கு தான் இந்த மின் விளக்கே தேவைப்பட்டது. மின் விளக்கு ஏன் கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்க உழைக்கின்ற நேரத்தை அதிகப்படுத்த விரும்பினாங்க. அதனால தான் இந்த மின் விளக்கே கண்டுபிடிச்சாங்க. உழைக்கின்ற நேரத்தை அதிகப்படுத்தணும், திறமை அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சனால தான் இந்த மின் விளக்கே கண்டுபிடிச்சாங்க. அப்படி நினச்சி அதிக நேரம் உழைச்சவங்க தான் இதை கண்டுபிடிச்சாங்க. வெறும் 10 மணி நேரம் மட்டுமே நான் முழிச்சிருப்பேன், நைட்டு 8 மணி ஆனால் 9 மணி ஆனால் படுத்து தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களால இதை கண்டுபிடிக்க முடியல. இதை கண்டுபிடிக்கணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வரல. அப்போ யாருக்கு இதை கண்டுபிடிக்கணும், இந்த பல்பெல்லாம் கண்டுபிடிக்கணும், மின்சாரத்தை கண்டுபிடிக்க வேண்டும், மின் விளக்குகளை ஏன் கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற உணர்வு அன்னைக்கு யாருக்கு வந்தது அப்படின்னா, 18 மணி நேரம் உழைச்சார் பார்த்தீங்களா அந்த விஞ்ஞானி, அவர் பேர் என்ன, தாமஸ் ஆல்வா எடிசன். அவருக்கு ஏன் அவர் தான் அதை கண்டுபிடிக்கிறார். ஏன்னா அவர் தனது திறமையை அதிகரிக்க வேண்டும், அதன் மூலம் நிறைய பணம் சம்பாதிக்கணும், புகழை சம்பாதிக்கணும்னு நினச்சார். அப்போ அதிக நேரம் உழைக்கணும், இரவானால் இருட்டி விடுகிறது, இருட்டில் என்னால் உழைக்க முடியவில்லை, அதனால் எனக்கு ஒரு மின் விளக்கு தேவை அப்படிங்கிற அந்த சிந்தனையோட அடிப்படையில் தான் அவர் அதை கண்டுபிடிக்கிறார். அவருக்கு அது தேவைப்பட்டது. பல்பை கண்டுபிடிப்பது அவருக்கு தேவைப்பட்டது. ஏனென்றால் அவர் அதிக நேரம் உழைக்க விரும்பினார், அதன் மூலம் தனது திறமையை அதிகப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். ஆதலால் அவர் அதை கண்டுபிடித்தார். அதனால் திறமையை அதிகரிக்க முயற்சி செய்தாக்கா அதிக நேரம் உழைக்கணும். அதிக நேரம் உழைத்தால் அவரவர்களுக்கு தேவையானது அவரவர்களுக்கு கிடைத்துவிடும்.